ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆலோவேரா வச்சு ஸ்லைம் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஸ்லைம் பண்ண போகிறோமா, கிராஃப்ட் பண்ண போகிறோமா, இல்லை ஃபன் பண்ண போகிறோமான்னு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போது அதுக்காக தான் நான் கொஞ்சம் நிறைய தான் ஆலோவேரா எடுத்திருக்கேன். இது வீட்டிலே கிடைக்குது, ஈஸியாக கிடைக்கிறதுன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். நம்ம மாசாக பண்ண போகிறோம். ஏன்னா 4 விதமாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையிலே இது வந்து ஆலோவேரா வந்து ஸ்லைம் ஆகுமா, இல்லை வந்து சும்மா இதெல்லாம் ஃபேக்கா, என்ன ஏதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளும் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி நம்ம உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோம் இன்றைக்கி. ஓகே ஓகே 4 விதமாக டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது. அதனால தான் வந்து நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக இதோட அந்த ஒயிட் ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுக்கும்போதே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை பேஸ்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால தான் கத்தி வச்சு நல்ல மெலிசாக சீவி எடுக்கிறேன். இல்லைன்னா அது க்யூபாக கிடக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்றைக்கி அதை ஸ்குவாஷ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸ்குவீஸ் பண்ணி நல்லா வந்து அதை ஜூஸ் ஆக்கிடுவோம். ஓகே, நான் மிக்சியில் இந்த தடவை போட போகிறது இல்லை. நம்ம வந்து கையாலே வந்து அதை நல்லா கசக்கி பிழிஞ்சி ஜூஸ் ஆக்கிடலாம். ஓகே, இது வந்து சாப்பிட்ற ஆலோவேரா தான் இது. நம்ம இது வந்து என்ன சொல்லலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். இது இல்லை நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்ல ஒரு பொருள் தான் இது. ஹெர்பல் ஐட்டம்ங்கிறனால வீட்டிலே நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம இதுக்கு இன்றைக்கி வச்சு ஸ்லைம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதில் குட்டியாக பீஸாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா கையாலே ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் ஆக்குறேன். ஏன் அப்படின்னா மிக்சியில் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் கூட என்ன சொல்கிறது, இந்த அம்மி குழவி மாதிரி இருக்கும்ல, குட்டியாக கல் இடிக்கிறதுக்கு வச்சுருப்போமே, அந்த கல்லில் கூட போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். நான் எதுவும் பண்ணலை, இதே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம 4 விதமாக ட்ரை பண்ண போகிறதுக்கு இதுதான் வந்து பேஸாக இருக்க போகுது. அதனால தான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறதே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா அது ஜெல்லாக இருக்குல்ல, ஜெல்லாக இருக்கிறது வந்து கையில் இப்போ பார்க்கும்போதே அப்படியே ஸ்லைம் மாதிரி தான் வருது. பாருங்களேன், கையில் எடுக்கும்போது அப்படியே ஸ்லைம் மாதிரி தான் வருது. ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சேர்ந்து மாதிரி தான் வருது. இது மட்டுமே, இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும்போதே இது வந்து ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. அப்போ இது வந்து நிஜமாக ஸ்லைம் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். எனக்கும் தெரியல, நம்ம வந்து நிஜமாகவே ஸ்லைம் ஆகுதா. ஏன்னா நம்ம இது வந்து ஜெல்லியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி வேறு இல்லையா, அதனால் நம்ம சிலதெல்லாம் ஆட் பண்ணி உண்மையிலே ஸ்லைமாக வந்து இது கன்வெர்ட் ஆகுதா, அந்த பொருளோட ஆட் ஆகும்போது ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 ரெகுலர் சால்ட்டு, நடுவில் இருக்கிறது பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 பேக்கிங் சோடா. ரெகுலர் சால்ட்டுன்னு சொன்னது அயோடைஸ்டு உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது டாட்டா சால்ட் இது. ஓகே, ரெகுலராக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. நடுவில் ப்ரௌனாக தெரியுது இல்லை, அது வந்து பிளாக் சால்ட்டு, இந்து உப்புன்னு கூட சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்குது பேக்கிங் சோடா, ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சோடியம் பைகார்பனேட். 3 வச்சுருக்கேன். இப்போ 3லேயும் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து ஆலோவேரா போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து ரெகுலர் அயோடைஸ்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து ஒரு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்லைம் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த உப்பும் ஆலோவேராவும் வச்சு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க வந்து ஸ்லைமாக கன்வெர்ட் ஆகுதுன்னு. ஆனால் வந்து உண்மையாக என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் உப்பு தான் போட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்ப்போம் இது ஸ்லைமாக மாறுதான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நல்லா பீட் பண்ணிட்டேன் இது வரைக்கும். ஆனால் வந்து ஸ்லைம் மாதிரி வரல. அதோட ஜெல்லி ஃபார்மில் எப்படி இருந்துச்சோ ஆலோவேரா, அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம வச்சு விளையாடுற ஸ்லைம் மாதிரி வரல. ஓகே, இப்போ பிளாக் சால்ட்டு போட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பிளாக் சால்ட்டு, இந்து உப்புன்னு சொல்லுவோம், கருப்பு உப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அது பாறைகள்லேருந்து எடுக்கிற உப்பு. அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் வந்து ஸ்லைமான மாதிரி தெரியல. இது வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். 3rd ஒன்று பேக்கிங் சோடா போட்டுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஆலோவேராவோட ஜெல் ஃபார்மில் தான் இருக்கே தவிர எதுவுமே வந்து ஸ்லைம் ஃபார்முக்கு மாறலை. ஓகே, இந்த 3மே, ஒன்று அயோடைஸ்டு சால்ட்டு, இன்னொன்று பிளாக் சால்ட்டு, இன்னொன்று பேக்கிங் சோடா. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இதில் க்ளூ ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபெவிகம். ஓகே, ஃபெவிகால் இல்லை ஃபெவிகம். நிறைய பேர் வந்து ஃபெவிகம் யூஸ் பண்ணால் இது வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதையும் நம்ம பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு இப்போ எதில் போட்டிருக்கேன், பேக்கிங் சோடா போட்டேன் இல்லையா, அதில் தான் வந்து கொஞ்சம் கம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தா இதில் ஆட் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அது கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட க்ளூ போடலாம். போட்டுட்டு பேக்கிங் சோடா, ஆலோவேரா ப்ளஸ் கம்மு, இது வந்து
கொஞ்சம் ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு மாறுற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்போ மாறும் போல் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி மாறுதுன்னு, எந்த அளவுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ராக் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணதை நம்ம இப்போ எடுத்துக்குவோம். பிளாக் சால்ட்டு போட்டோம் இல்லையா, அதில் வந்து க்ளூ மிக்ஸ் பண்ணுவோம். அது வந்து கன்வெர்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இதுவும் வந்து லைட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. ஸோ பிளாக் சால்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும், அந்த திக்னஸ் தெரியுது பாருங்கள். அந்த வாட்ரியாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் திக்னஸ் வருது. கன்வெர்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுலேயும் வந்து க்ளூ ஆட் பண்ணியாச்சு நம்ம. இதில் வந்து இப்போ என்னென்ன இருக்குது, அலோவேரா, பிளாக் சால்ட்டு, க்ளூ, ஃபெவிகம். ஓகே, இப்போது இது வந்து நம்ம ரெகுலர் அயோடைஸ்டு சால்ட்டு போட்டது. இதுலேயும் வந்து க்ளூ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், இது கன்வெர்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இது வந்து அந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து அப்படியே கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. க்ளூ மிக்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து கன்வெர்ட் ஆன மாதிரி தெரியல. ஸோ இப்போ இதில் நம்ம அயோடைஸ்டு சால்ட்டு போட்டதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வந்து இது போட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, ஃபெவிக்ரைல் பிராண்டு அக்ரிலிக் பெயிண்ட்டு, கொஞ்சம் கலருக்காக நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, நம்ம அதனால் வந்து கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட்டு போட்டு கலர் பண்ணியிருக்கேன். இது அயோடைஸ்டு சால்ட்டு பண்ணது தான். இது வந்து கன்வெர்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஒன்றும் ஆன மாதிரி தெரியல, லிக்விடாகவே தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நான் எவ்வளோ பீட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து தண்ணியாக தான் இருக்குது. அதோட அந்த அலோவேராவோட அந்த ஜெல் ஃபார்மில் தான் இருக்குதே தவிர எனக்கு தெரிஞ்சு அது ஸ்லைமாக கன்வெர்ட் ஆகலை. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மில் இருக்கும்போதே வந்து இது ஸ்லைம் ஆகிடுச்சின்னு சொல்லி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ராக் சால்ட்டு போட்டதில் ரெட் கலரு அக்ரிலிக் பெயிண்ட்டு போடுறேன். எல்லாமே ஒரு ட்ராப் தான். ஒரு ட்ராப் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. எது மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரெட் கலரில் ப்ரௌன் சால்ட்டு போட்டோம் இல்லையா, அதாவது பிளாக் சால்ட்டு போட்டதில் வந்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மாறுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் லிக்விடாக தான் இப்போ இருக்குது. ஓகே, இது வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கிறது. இதில் வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணுறேன், அதே அக்ரிலிக் பெயிண்ட்டு தான், ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஞாபகம் வச்சுப்போம், அயோடைஸ் சால்ட் வந்து எல்லோ கலரு, பிளாக் சால்ட் வந்து ரெட் கலரு, பேக்கிங் சோடா போட்டிருக்கிறது ப்ளூ கலர். 3 பண்ணியாச்சு. 3மே வந்து இப்போதைக்கு இது வரைக்கும் இத்தனை மிக்ஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகலை, ஸ்லைமாக மாறலை, எல்லாமே கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற அலோவேரா பேஸ்ட்டை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற க்ளூ மட்டும் அதில் போட்டுட்டு, எந்த மிக்சரும் இப்போ வேறு எதுவும் போடல, ஒன்லி அலோவேரா ப்ளஸ்ஸு க்ளூ ஃபெவிகம். ஓகே, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது கன்வெர்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா வெறும்னே கம்மே வந்து என்ன சொல்கிறது, ஸ்லைமாக வந்து கன்வெர்ட் ஆகும் இல்லையா, அதனால் வந்து இது கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஜெல்லி வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்கலாம். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளியர் ஸ்லைம் ஆகுதான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவும் நல்லா பீட் பண்ணியாச்சு, ஒன்றுமே ஆகலை. சரி, நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு 10 hours வந்து வச்சிடலாம். நான் நைட்டு 10 o'clock வச்சேன், காலையில் 8 மணிக்கு இப்போ எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்த்தா இந்த வெறும்னே க்ளூவும் அலோவேராவும் போட்டது தனியாகவே தான் இருக்குது. இந்த ராக் சால்ட்டு போட்டோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தனியாக திக்னஸ் கொஞ்சம் தெரியுது. ஸோ அதில் இருக்கிற வாட்டர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவோம், ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அது மட்டும் வந்து இது மட்டும் ஸ்லைம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியுது. ஒரு 75% வந்து தெரியுது. இது பார்க்கலாம். இது வந்து நம்ம எல்லோ கலர் வந்து வெறும் அயோடைஸ் சால்ட்டு போட்டோம் இல்லையா, அது வந்து ஃபுல்லாகவே வாட்டரியாக தான் இருக்குது, அது மிக்ஸ் ஆகுது. இது என்ன பண்ணோம், பேக்கிங் சோடா போட்டோம் இல்லையா, பேக்கிங் சோடா போட்டதும் வந்து ஓரளவுக்கு ஸ்லைம் ஆகுது. அந்த வாட்டர் தனியாக நிற்கிது, அது தனியாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஒரு 10 hours இந்த 2 இதில் மட்டும் பேக்கிங் சோடா போட்டது வந்து இந்த ப்ளூ கலர் இல்லையா, இந்த ப்ளூ கலர் வந்து ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸ்லைமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 100% நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரி இல்லை, ஆனால் வந்து ஸ்லைம் ஆகிற பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது. அப்போது ஆலோவேரா வித்து என்ன சொல்கிறது, பேக்கிங் சோடா ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஆனாலும் நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம் அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வரல. ஓகே, ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு மாறுது. ஸோ அப்போ ஆலோவேரா வந்து என்ன சொல்லலாம், ஒரு 50% சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இல்லையா. அப்போ சரியான பொருட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் இதுவும் வந்து இது பிளாக் சால்ட்டு போட்டோம், இதுவும் வந்து அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்குது, ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. 100% இல்லை, ஓரளவுக்கு. ஓகே, 50% வச்சுக்கலாம். ஸோ
இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆலோவேரா வச்சு ஸ்லைம் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 50% சான்ஸ் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு சரியான இன்கிரீடியன்ட்ஸ் நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ, நம்ம வந்து இது வழியா வந்து ஒரு 50% வந்து கன்வெர்ட் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வந்து இன்னும் சரியான இன்கிரீடியன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து வேறு மாதிரி இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இல்ல ஃபெயிலியரான்னு கேட்டா 50% தான் சக்ஸஸ், 50% ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து அலோவேரா கன்வெர்ட் ஆகல. அயோடைஸ்டு சால்ட்டில ஆகல. அதனால இது 50, 50 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.